வணக்கங்க. இந்த திராவிடத்தால் சிக்கி சீரழிந்த தமிழகம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று கேட்பது போல அருமையான சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது இந்த நம்ம அமைதிப்படையில் மணிவண்ணன் ஐயா அருமையான காட்சி வச்சுருப்பார். சத்யராஜ் ஜெயிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கையை மாற்றி கடைசியில் ஓட்டிக்கு தனியாக தான் போகணும் போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி திமுகவை அதனுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தனித்து விட்டு சென்று விட்டது. தமிழகத்தில் இன்று திமுக தனியாக அனாதையாக நிற்கிறது. ஏன்னா போன மாதம் நேரம்லாம் அவங்க போட்ட ஆட்டம் என்ன என்பது தமிழகத்திற்கே தெரியும். முதல்ல 22 வருஷமாக இவங்க தூக்கி சுமந்த காங்கிரஸ் ஜெயிச்ச மறுநாளே ஓடி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட்டு, விசிகா, ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் திமுக சொல்கிறதான் கேட்போம் அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி விசிகாவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அமைச்சர் பதவிக்காக கூட்டணி அரசாங்கத்திற்குள் சென்றதன் மூலமாக சுத்தமாக திமுகவை கைகழுவி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம ராசானை ரொம்ப நாகரீகமாக பூச்சு விடுவதற்கு ஒருத்தி புணர்வதற்கு ஒருத்தியா என்று ரொம்ப அவருடைய பாஷையில் கேட்டிருக்காரு. எது எப்படியோங்க, தமிழகம் இனி நன்றாக இருக்கும், எப்பொழுதும் நன்றாகவே இருக்க வேண்டும். நன்றி.